சும்மானக்கா மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள போன ரியா ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டாங்க போலயே. ரியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஹானஸ்டா பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு அவங்க பேசின விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் அரோரான்னு சொல்லிட்டு அரோராக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணி பேசல. அரோராக்கான கேமே உடைச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நீ 50 நாள் இந்த வீட்டுக்குள்ள சும்மா தான் இருந்த, ஒண்ணுமே பண்ணாம தான் சுத்திட்டு இருந்த, பாருவால தான் இப்ப நீ வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா அரோரா, காமு மாமா, பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான ஆட்டத்தையும் உடைச்சு பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க பேசின விஷயம் உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாரு ஒரு கட்டத்துல பயப்படையே செஞ்சுட்டாங்க. ஏன்னா பாருவோட அம்மா உள்ள இருக்காங்க. அதை கூட கவனிக்காம ரியா என்ன பண்றாங்கன்னா பாருக்கான ஆட்டத்தை உடைச்சு பேசிட்டு இருக்காங்க. நீ இப்படிதாமா அந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடுற, உனக்கு தெரியாதாமா, நீ வந்து வின் பண்ணணும்னு நினைச்சிட்டா யார வேணா என்ன வேணா பண்ணுவோமா, தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டே இருப்போமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்வை போட்டு அடி நிமித்தி எடுத்துட்டாங்க. பாருக்கு ஒரு செகண்ட்ல பயம் வந்து ரியா இதனால நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் ரியா, இங்க இது பண்ண கூட ரியா, இங்க நம்ம பேச வேண்டாம் ரியான்னு சொல்லிட்டு பாருவே ஒரு மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனா மனசுல உள்ள விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள அரோரா கிட்ட நடந்த சண்டை, அரோரா என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காமு என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல, பாரு அந்த கண்டென்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, அந்த கண்டென்ட்னால பாருக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்துச்சு, இந்த விஷயங்கள் தான் ரொம்ப தெளிவா உடைச்சிட்டு போயிருக்காங்க. பாருவை மட்டம் தட்டியோ நீ ஒன்னுத்துக்கு ஆக மாட்ட, நீ வேஸ்ட், அந்த மாதிரிலாம் பேசல, நீ தான் ஷோ, இப்போ வரைக்கும் நீ தான் இந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா உடைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க எங்கேயுமே பாரு மட்டம் தட்டி பேசல, எங்கேயுமே மட்டம் தட்டி பேசல. ஆனா இப்போ உனக்கான கேம் கொஞ்சம் அப்படியே தடம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அரோராக்கான ஃப்ரெண்டு உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே நம்ம அரோராக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அரோரா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஏன்னா டாஸ்க்னா அரோரா நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வந்த உடனே ரியா வந்து பாருக்கு ஒரு அடியை போட்டாங்க. வந்த உடனே ரியா வந்து பாருக்கு ஒரு அடி, பாரு நல்லா பண்றீங்க பாரு, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த வீட்டுக்குள்ள அவங்கள அடிச்சு எக்ஸ்போஸ் பண்றேன், இவங்களை அடிச்சு எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டு இருக்க, ஒன்னாலதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே பார்வை பாராட்டி தான் பேசுறாங்க. ஏன்னா நீ தான் எல்லாரையும் அடிச்சு அடிச்சு பெரிய ஆக்கிட்ட அப்படிங்கறது அவங்களுக்கான பாயிண்டா இருந்துச்சு. பேசி முடிச்சோடனே நம்ம அரோராக்கான அந்த நாய் வீடியோ நான் சொன்னேன் தெரியுமா, கண்டிப்பா அவங்க நாய்க்கான வீடியோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்பவே அழுது கேட்டுட்டாங்க பாத்தீங்களா, டக்குன்னு அதை அரேஞ்ச் பண்ணி கூட்டு வர முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதனால அதை வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப டைம் ஆயிரும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வச்சும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க, பார்த்து கண் கலங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் சம்பவத்துக்குள்ளே போறாங்க. அரோராவை கூட்டிட்டு வெளியே போயாச்சு. யாரு, நம்ம ரியாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல கோச்சின்னு சொல்லிட்டு, ரெண்டு பேரும் போயிட்டு அரோரா உட்கார வச்சு கும்முன்னு கும்புறாங்க. ஃபர்ஸ்ட் துஷாருக்கான டாபிக் தான். சும்மா துஷார்னு சொல்லாதமா, ஒரே துஷார்னு அழுதுகிட்டே இருக்கா. துஷாருக்கான பேர் எடுக்காத, அவனை லவ் பண்றியா, அப்பெல்லாம் எதுவும் இல்ல, சோ அவனுக்கான பேர் அவன் மண்டையில இருந்து எடுத்துருன்னு சொல்லிட்டு துஷாரை போட்டு கும்மிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் துஷார்னு சொல்றதுனால துஷார் வெளியே கடுப்புல இருப்பான், கண்டிப்பா அரோரா மேல கோவத்துல இருப்பான் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த பயவல்ல வெளியே என்ன பண்ணிருக்கு தெரியுமா, நான் ரூட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவட்ட கொஞ்சம் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு தூது அனுப்பி விட்டுருக்கான். யார்கிட்ட, ரியாட்ட சொல்லி அனுப்பியிருக்கான், நான் ரூட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை வேற ரியா உள்ள வந்து சொல்லிட்டு போறாங்க. அதுல ஒரே ஆனந்தம், கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா, உள்ள துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. அந்த வகையில துஷார் பயவல்லையுமே ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காப்ல. ஆனா போஸ்ட் மட்டும் போடுவாப்ல, போஸ்ட் போட்டு கேப்ஷன்ல பூனையை கண்டேன் பாதை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் மட்டும் வைப்பாப்ல. ஆனா நான் இன்னும் ரூட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்காப்ல. அந்த வகையில துஷாருக்கான டாபிக்கை பேசி முடிச்சுட்டு அடுத்த ஒரு டாபிக்ல வராங்க. நீ 50 நாள் இந்த வீட்டுக்குள்ள சும்மா தான் இருந்த, இங்க தான் எனக்கு ரியா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஓப்பனா உடைச்சிட்டாங்க, நீ 50 நாள் சும்மா தான் இருந்த, நீ கேம்லாம் ஆடல, ஒண்ணுமே ஆடல, சும்மா தான் இருந்த. கடைசியில் அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை பாரு உடைக்கும் போது தான் நீ வெளியே வர, அதுக்கப்புறம் தான் நீ பேச ஆரம்பிக்கிற. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ பாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், உண்மையாவே பாரு தான் உனக்கான ஆட்டத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே பாருவை தூக்கி வச்சு தான் பேசுறாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அது ஒருத்திக்கு அந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளேயே சண்டை போயிட்டே இருந்துச்சு. அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் எப்போ உடஞ்சி எந்த நைட்ல உட்காந்து நம்ம அரோரா அழுது இதுக்கப்புறம் அதுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கான கேமை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே பழகி அவங்கள போட்டு அடி குத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் உண்மையாவே இப்போ தான் அவங்க கேம் வெளியே வந்திருக்கு. அதை வந்து ரியா அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஓப்பனா அடிதான், ரொம்ப ஓப்பனா சபரி சும்மா உட்காந்துருக்க, வெளியே மட்டும் வாய் பேசினா இங்க எதுவுமே இல்லை, விக்ரம் நல்லா பண்றீங்க, சுபிக்ஷா பாட்டு ஏதோ பாடிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு இதுல கமாருதீனுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கமாருதீன் வந்து ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டாங்க. ரியா பொறுத்தவரைக்கும் கமாருதீன் மேல கோவத்துல இருக்காங்க போல. ஏன்னா அவங்க கோவம் என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனுக்காக சண்டை போடுறாங்க, ஆனா எல்லாருமே இந்த பொண்ணுங்களை மட்டுமே தப்பா பேசுறாங்க, உள்ள நடுவில் இருந்து கேம் ஆடிட்டு இருக்க இந்த பையனை யாருமே தப்பா பேச மாட்டேங்காங்களே, அவன் மாத்தி பேசி அங்க எங்கமா சுத்திட்டு இருக்கான், அவனை யாருமே அடிக்க மாட்டேங்காங்க, ரெண்டு பெண்களை மட்டுமே அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரியாவுக்கு கோவம். அதனால ரியா வந்து காமு கிட்ட பேசவில்லை, காமுக்கு எதுவுமே சொல்ல, உங்களுக்கான கேம்
ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட கேமே இல்லைங்க, நீங்க ஏதோ சும்மா அப்படியே அப்படியே அங்கே இங்கேமா ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுல கமாருதீனுக்கு வந்து ஒரு மாதிரி இதாயிட்டு, ஆஹா என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வை போட்டு அடி நொறுக்கிட்டாங்க. பார்வை போட்டு அடி நொறுக்கிட்டாங்க. நீ நல்லா கேம் ஆடுற, எல்லாரும் இதுக்குள்ள போய் என்னென்ன பண்ற எனக்கு தெரியும், நல்லா பண்ணிட்டு இருக்க, நல்லா எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி எல்லாத்தையும் சண்டை இழுத்து செத்து போன விஷயத்தையும் தோண்டி எடுத்து போட்டு அடிச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரியா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கான்செப்டை நீங்க முடிச்சிட்டீங்க, தயவுசெய்து இதுக்கப்புறம் அரோரா கிட்ட வராதீங்க, என்னோட பேபியை விட்டுருங்க, அது தனியா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு, அதை பிடிச்சி நோண்டிட்டு இருக்காதீங்க, அதை அப்படி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. உடனே அந்த இடத்துல பாரு வந்து இல்ல நான் அதை இப்ப தொடரதே இல்லைன்னு சொல்றாங்க. நீயாமா தொடல, நல்லா யோசித்து பாருமா, நீயாமா தொடல. போன வாரம் கூட அந்த பொண்ணு நல்லா டிவியில டான்ஸ் ஆடுது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கும்மணும்னு சொல்லி ஐடியா எல்லாம் போட்டலாமா, நீயாமா அந்த பொண்ணை தொடல. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கண்டென்ட் எடுத்துட்டு தான் இருக்க, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கண்டென்ட் எடுத்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில எல்லாருக்குமே ஒரு குத்தி எல்லாருக்குமே நல்ல ஒரு அட்வைஸையும் கொடுத்தாங்க. இதுல பாருக்கு பயம் வந்துச்சு, சரி ஓகே நம்ம வந்து கூட்டு போய் பேசாம அட்வைஸை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை தனியா கூட்டு வந்துட்டாங்க. தனியா கூட்டு வந்தா ரியா ரொம்ப ஓப்பனா பல விஷயத்தை உடைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உடைச்சது என்னன்னா, நீங்க அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் பண்ணது அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ரெண்டு மெச்சூர்டான பொண்ணுங்க ஒரு பையனுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு, ரொம்ப பார்க்கவே அக்லியா இருக்கு, குப்பை மாதிரி இருக்கு, நல்லா இல்லாத பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, கண்டிப்பா தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருப்பீங்களா, அதே மாதிரி தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறது பார்க்க நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம அரோரா வந்து கடந்து போறா, அரோரா வேண்டாம் வேண்டாம் தள்ளி போயிட்டு இருக்கா, நீங்க எடுத்து அடிச்சுட்டே இருக்கீங்க, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா அடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா அதுல நான் அப்பவே கட் பண்ணி விட்டேன்டா, இப்ப அதை எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இதுலதான் ரியா ஓப்பனா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்க சொல்றீங்க நான் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாவே அதுதான் பார்வை கவனிச்சின்னா, ட்ரையாங்கிள் வேணான்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா அந்த ட்ரையாங்கிள் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ காமு கிண்டி எடுக்கிறது, அப்பப்போ அரோரா வந்து ஒரு மாதிரி கிண்டலா பேசி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான், அதை வச்சுமே ப்ளே பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ அதை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, அதை எடுக்காதமா, அது முடிஞ்சு போச்சு, அது நல்லா இல்லை, அது பண்ண குப்பை மாதிரி இருக்கு, நல்லாத, அது நல்லா இல்லை, அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. இங்கே தான் இன்னொரு அடியை போட்டாங்க. உன்னோட கேரக்டர் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீ வின் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், அவன் கூட இருக்க யாரை வேணா எங்க வேணா தள்ளி விட்டு போயிட்டே இருப்ப, எங்க வேணா எப்படி வேணா வீசிட்டு நீ போயிட்டே இருப்ப, அப்படிதான் உனக்கான கேரக்டர் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப கூட பாருங்க, அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அட்வைஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா ஒரு சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. காமு ரோட்ல தூக்கி போட்டாங்க தெரியுமா, காமு ரோட்ல தூக்கி போட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, இப்ப யாரை போட்டு அடிக்க போறீங்கப்பா? இப்ப காமுக்கான அக்கா வந்து காமுக்கு அட்வைஸ் கொடுத்தப்போ காமோட அக்காவை கேவலமா பேசுனீங்களா, இப்போ பாருக்கான அம்மா வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, பாரு வந்து காமு ரோட்ல தூக்கி போட்டாங்க. இப்போ யாரை தூக்கி அடிக்க போறீங்க பார்த்து கமெண்ட்ல மறக்காம அடிச்சு விடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோல நான் அடிப்பேன், அடுத்த வீடியோக்கு நான் வருவேன், வெயிட் பண்ணுங்க சரியா. அந்த வகையில ரியா வந்து பேசி முடிச்சு அது நல்லா இல்லை, அதை பண்ணாத, அண்ட் நீ தான் இத்தனை நாட்கள் ஷோவாவே இருந்த, ஆனா இப்ப நீ ஷோவா இல்ல, இத்தனை நாட்கள் நீ தான் ஷோவா இருந்த, ஆனா இப்ப நீ அந்த ஷோவா இல்ல, நீ வந்து எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிட்டா, இதுக்கப்புறம் உனக்கான கேம் மேல வருமானு கேட்டா தெரியல அப்படின்னு ரியா ஓப்பனா சொல்லிட்டாங்க. பட் பாருக்கான பதில் என்னவா இருக்குன்னா, அடுத்த வாரம் பாரு அப்படிங்காங்க. அடுத்த வாரம் நீ மட்டும் இந்த கேமை சொதப்பேன், மக்கள் காரி துப்புவாங்க, டிக்கெட்டு ஃபினாலே மட்டும் சொதப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி சண்டை கிண்ட போட்டுட்டு மக்கள் காரி துப்புவாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியாது, டிக்கெட் ஃபினாலே சொதப்ப போகுது ப்ரோ, அதுல சண்டையை போட்டு டிராமா கிரியேட் பண்ண போகுது, மக்கள் காரி துப்ப போறாங்க, கண்டிப்பா நடக்கும். இதுல கடைசியில போகும்போது அரோரா வேற ரியா காதல ஏதோ கேஷ் இருக்கா, பணம் கொடுத்தியா, பணம் எடுத்தியா, அப்ப கரண்ட் பில் கட்டினியான்லாம் ஏதோ பேசுறாங்க. இதுவும் ஒரு வகை கோட்வேடா இருக்குமோ, என்ன எலவனே தெரியல கைஸ், கலரா கோட்வேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்கிட்டு போய் சொல்லி முட்டைன்னு எனக்கே தெரியல. இதுல பாருக்கான அம்மா வேற வந்தோடனே பேசிட்டு இருக்கும்போது சிவசக்தி சக்தி ஓம் அப்படின்னு மாதிரில ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதையும் வெளியே மக்கள் வந்து கோட்வேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை கோட்வேடை கேட்க போறேன்னு எனக்கே தெரியலடா சாமி. இங்க கடைசியா நம்ம அப்புறம் என்ன, ரியா வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு அடியை போட்டாங்க, காமுக்கு ஒரு அடியை போட்டாங்க. காமு வந்து ஓப்பனா கேட்டாப்ல எனக்கான ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரியா ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, உங்களுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது ஓகே தான், உங்களுக்கான ஆட்டம் வந்து நல்லா இருக்கு, எல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்கு, ஆனா என்ன உங்களுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட மட்டுமே இருந்த மாதிரி இருக்கு, பெண்கள் கிட்ட போகாதீங்க, பெண்கள்கிட்ட போகாம உங்களுக்கான கேமை போடுங்க. அது இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணுகிட்டையுமே போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா உடைச்சிட்டாங்க. கமாருதீன் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு, ஆஹா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாருதீன் யோசிச்சுட்டு இருக்காப்ல. யோசி இப்ப சாயங்காலம் அக்கா வருவாங்க, அக்கா ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் உட்காந்து யோசி. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு ரியா ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப ஓப்பனா உடைச்சிருக்காங்க. அவங்க தான் பெஸ்ட், இவங்க பெஸ்ட் அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க.
எல்லாருக்கான பாயிண்டையும் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த வாய் பேச்செல்லாம் போன சீசன்ல வந்தப்போ பேசியிருக்கணும். ஒரே ஒரு வாரம் தான் உள்ள இருந்தாங்க, ஒரு வாரமா 2 வாரம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பேசல, அமைதியா சுத்திட்டு இருந்தாங்க, அமைதியா சுத்தினாங்க. அந்த டைம்ல இப்படி பேசியிருந்தா மரண மாசம் இருந்திருக்கும். அந்த டைம் விட்டுட்டு இப்ப தேவையில்லாம பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, என்ன சொல்லன்னு தெரியல. மொத்தத்துல ரியா சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? அண்ட் பாருக்கு நல்லதா தான் சொல்லியிருக்காங்க. உனக்கான ஆட்டம் அப்படிங்கிறது நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இதுல பாரு போட்டு வாங்க ட்ரை பண்ணாங்க. ரியா கிட்ட கமாருதீன் என்கிட்ட ப்ளே பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. டக்குன்னு ரியா பல்ட்டி அடிச்சிட்டாங்க. தெரியாதுங்க, தெரியாது, அதை நீங்க கமாருதீன் தான் கேட்கணும், அவன்கிட்ட வேணா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அக்கா இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுல சரியான ஆளு கைஸ். அப்பப்போ எப்படியாச்சும் கறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஓப்பனா சொல்லிட்டாங்க. அக்காவுக்கு இன்னும் டவுட் இருக்கு ப்ரோ, நான் தான் சொல்றேன், அது ஃபுல் டவுட்ல தான் இருக்கு. அது சும்மா வெளியே டிராமா போட்டுட்டு அவனை கெட்டி பிடிச்சி சுத்திட்டு இருக்கு. இப்பவும் பாருங்க, அவங்க அம்மா கிட்ட அவங்ககிட்ட பழக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு டிராமா போட்டுட்டு அவங்க கூட தான் போய் பழகிட்டு இருக்கும். அதான் பண்ணும். இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பத்தி ரியாக்கான கான்செப்ட் பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.